மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எப்படி ஈஸியாக டிமேட் அக்கௌண்ட் ஜெரோதா யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதை நான் காட்ட போகிறேன். நிறைய ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். க்ரோ இருக்குது, ஆப் ஸ்டாக்ஸ் இருக்குது, ஜெரோதா, தென் ஏஞ்சல் ஒன் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெரோதா யூஸ் பண்ணி எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாக ஓப்பன் பண்ணுறது தான். நான் வந்து ஒரு 2 years பேக் வந்து ஓப்பன் பண்ணேன் வித் 200 rupees சார்ஜோட. பட் இப்போ நிலவரப்படி வந்து எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து எல்லா ப்ராசஸுமே பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்கள் பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. உங்கள் மொபைலில் வந்து எப்பயுமே பேன் கார்டோட கிளியர் கட் இமேஜ் இருக்கணும், ஆதார் கார்டு கிளியர் கட் இமேஜ் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். பேன் நம்பர் ஆதார் நம்பர் தனியாக கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரஃப் நோட்லேயோ இல்லை எதுனோன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக வந்து நாங்கள் பண்ணுறப்ப கேன்சல்டு செக் தேவைப்பட்டுச்சு. நம்ம எந்த அக்கௌண்ட்டோட அசோசியேட் பண்ணுறோமோ ஜெரோதா வந்து அதுக்கு வந்து கேன்சல் செக் வந்து தேவைப்பட்டுச்சு. பட் ஆஸ் ஆஃப் நோ வந்து அந்த மாதிரி இருந்ததும் தேவைப்படலை, நாட் நீடட். ஸோ அதை விட்டுருங்க. ஸோ ஆதார் கார்டு பேன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து உங்கள் சிக்னேச்சரை வந்து அழகாக போட்டுட்டு அது ஒரு இமேஜ் மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பியூர் ஒயிட் பேப்பராக இருக்கணும், அப்போ தான் வந்து அது நீட்டாக இருக்கும் அந்த இமேஜ் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஜெரோதா அக்கௌண்ட்டோட எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அசோசியேட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜெரோதாவில் வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வித்ட்ரா பண்ணுறதாலும் சரி, ஏதோ ஒரு அக்கௌண்ட் மூலமாக தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டோட நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த அக்கௌண்ட் வந்து எந்த பிரான்ச்சில் இருக்கோ அந்த பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ்சி கோட், எம்ஐசிஆர் கோட் வந்து கண்டிப்பாக தேவை. இன்கேஸ் உங்ககிட்ட பாஸ்புக் இருக்குது அப்படின்னா அதுலேயே நோட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அது மூலமாக எழுதி வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட பாஸ்புக் இல்லை, எம்ஐசிஆர் கோட், ஐஎஃப்எஸ்சி கோட் எனக்கு என்னது தெரியாதுன்னா உங்கள் பிரான்ச் எங்கே இருக்குன்னு தெரியும்னா ஸோ அதை வச்சு நீங்கள் நெட்டில் எடுத்துடலாம். அது எப்படி நான் இப்போ அடுத்த கிளிப் ஆட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த விஷயங்கள். இதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ஜெரோதா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். தட் மீன்ஸ் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளிப்பில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் பிரான்ச்சை வச்சு நம்ம ஐஎஃப்எஸ்சி கோட், எம்ஐசிஆர் கோட் எடுக்கிறது தான் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பக்கத்துலேயே நீங்கள் வச்சுருக்க திங்ஸ் என்னென்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட ஒயிட் பேப்பரில் போட்டிருந்த சைன், பேங்க் அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோட் அண்ட் எம்ஐசிஆர் கோட். ஐஎஃப்எஸ்சி, எம்ஐசிஆர் உங்களுக்கு தெரியலைன்னா அடுத்த கிளிப் பாருங்கள், எப்படி நெட்டில் கண்டுபிடிக்கிறதுன்னு காட்டுறேன். சப்போஸ் உங்களோட பேங்க் வந்து எஸ்பிஐ அடையார் பிரான்ச் சென்னையில் இருக்குது அப்படின்னா எஸ்பிஐ அடையார் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி அண்ட் எம்ஐசிஆர் கோட்னு போட்டால் எடுத்தோடனே வரும் பாருங்கள். பேங்க், ஐஎஃப்எஸ்சி, எம்ஐசிஆர் கோட் எல்லாமே தெளிவாக வருது. ஈவன் பிரான்ச் கோடு முதற்கொண்டு வருது. இது வந்து ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஜெரோதோட லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. எந்த மொபைல் நம்பர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ண ஆசைப்படுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணிவிடுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நேம், இமெயில் ஐடி கேட்கும், கொடுத்து கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு ஓடிபி வரும், அதை பார்த்துட்டு இதை டைப் பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பேன் கார்டு பார்த்து பேன் நம்பரை தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் வந்து எந்த ஆர்டரில் கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இயர் தான் கொடுக்கணும், அப்புறமா மந்த், அப்புறமா டேட். இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு இதை செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஆன்லைன் டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு காட்டும், எல்லாத்தையும் டிக் பண்ணியிருக்கேன். ஈக்விட்டி, F&O அதாவது ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், கரன்சி, கம்யூனிட்டி எல்லாமே டிக் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வந்து நோ சார்ஜஸ். நான் கட்டுறப்ப 200 rupees இருந்துச்சு. பட் ஆஸ் ஆஃப் நோ நோ சார்ஜஸ். இருந்தாலும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 rupee கிட்டே வந்து ட்ரான்சாக்ட் பண்ண சொல்லும். எந்த அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணி இங்கே பண்ணுங்கள். எதர் கார்டு மூலமாக இல்லை நெட் பேங்கிங் மூலமாக இல்லை வேலட் மூலமாக யோசிச்சுக்கோங்க. அது மூலமாக 1 rupee வந்து நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கேஒய்சி வந்து ஆத்தரைஸ் பண்ண சொல்லும். டிஜிலாக்கரில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டில் சேவ் ஆகிருக்கும். ஸோ கண்டினியூ டு டிஜிலாக்கர்னு கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து ஆதார் கேஒய்சி வந்து அப்ரூவ் ஆகும். உள்ளே போனதுக்கப்புறமா டிஜிலாக்கர் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதில் எல்லாமே அப்லோட் ஆகிருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை, சைன்இன் கொடுத்துருங்க. இன்கேஸ் உங்ககிட்ட அக்கௌண்ட்டே இல்லைனா கீழே பாருங்கள் நோ அக்கௌண்ட் கிரியேட் ஒன்றுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி டிஜிலாக்கர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டெலாம் அப்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கேஒய்சி ப்ராசஸ் ஸ்மூத்தாக நடக்கும். ஜெரோதா கிட்டேருந்து உங்கள் பேன் டீட்டெயில்ஸ், ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்கும். அலோன் கொடுத்துருங்க. நீங்கள் அலோன் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஜிலாக்கர்லேருந்து ஆப்டெயின் பண்ணிடுவாங்க. சக்ஸஸ்ன்னு காட்டும். அடுத்ததாக உங்களோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே பார்த்து கரெக்டாக ப்ராப்பராக கொடுங்க. அடுத்ததாக இமேஜ் அப்லோட் ப்ராசஸ் தான். பாருங்கள், ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. அவங்க கையில் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு கோடு எழுதியிருக்கு. அதே மாதிரி நீங்களும் நின்று அந்த கோடை வந்து அந்த ஒயிட் பேப்பரில் எழுதி போஸ்ட் கொடுக்கணும். அப்புறமா இமேஜை கிளிக் பண்ணி வச்சதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் கீழே கேப்ஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிருக்க பிக்சரை வந்து அப்லோட் கொடுக்கணும். அடுத்ததாக சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. காப்பி ஆஃப் கேன்சல் செக் வந்து இப்போ தேவைப்படலை, விட்டுருங்க. இன்கம் ப்ரூஃப் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுலாம். சிக்னேச்சர் வந்து மேண்டேட்ரி. ஒரு ஒயிட் பேப்பர் அழகாக சிக்னேச்சர் போட்டு கேப்சர் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த இமேஜை வந்து அப்லோட் கொடுத்துருங்க. அப்புறமா உங்களோட பேன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அது கீழே வந்து உங்களோட சைன் கேட்கும், நீங்கள் சைன் நவுன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா என்எஸ்டியிலேருந்து ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி ஆதார் நம்பர் வாங்கினீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அதை பார்த்துட்டு நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், உங்களோட எல்லா ப்ராசஸுமே ஆத்தரைஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி சைன் அப் கம்ப்ளீட்டுன்னு டிஸ்பிளே ஆகும்.
அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஆன்லைனில் வந்து டிமேட் அக்கௌண்ட் Zerodha மூலமாக யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் ப்ராசஸாக ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். இது முடிச்சதுக்கப்புறமா மேக்ஸிமம் 2 to 3 டேஸ் கிட்ட ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்ஸுமே வந்து டெய்லியுமே Zerodha வந்துகிட்டே இருக்கும். என்னென்ன ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குன்றது உங்களுக்கு வந்து அப்டேட்ஸாக வந்து மெயில் ஐடியில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கலாம். 2 to 3 டேஸ்க்குள்ளே என்டையர் ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகி உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஃபர்தர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து Zerodhaவோட அஃபிஷியல் ஆப்பான கைட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதர் இன்ட்ராடே ஆர் சிஎன்சி whichever you want you can start trading without any struggle. இவ்வளோ தான் ப்ராசஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாக் அப்டேட்ஸ் நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.